அனைவருக்கும் இனி மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நுண்ணீர் பாசனம் தொடர்பான தகவல்கள் நமக்கு வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தோட்டக்கலை உதவி இயக்குநராக பணிபுரியும் திரு பி சிவகுமார் அவர்கள். முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை அழைக்கிறேன். சார் பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வேளாண்மை பெருங்குடி மக்கள் இன்னும் ஃப்ளட் இரிகேஷன், வெள்ளம் போல் நீர்ப்பாய்ச்சலைத்தான் கடைபிடித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இந்த சொட்டு நீர் பாசனத்தை பற்றி எடுத்து கூறியும் சப்சிடி 100க்கு 100 சப்சிடி, 75% சப்சிடி என்று தந்த பிறகும் கூட அவர்களுடைய அடாப்ஷன் பர்சன்டேஜ் என்று பார்த்தால் 20 விழுக்காடு வரவிதான் அவர்களுடைய அடாப்ஷன் லெவல். அதை கடைபிடிக்கின்ற முறை இருக்கின்றது. இதை எப்படி வேளாண்மை பெருங்குடிகள் பயன்படுத்துகிறார்கள், சராசரி விவசாயி எப்படி இதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அதை பிராக்டிக்கலாக பார்த்துதான் அதை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் தொழில் நுணுக்கம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் அதை கடைபிடிக்கும் வழிகள் மிகவும் தாமதமாக, மிகவும் லேட்டாக, அதனுடைய நீரின் மகத்துவத்தை இன்னும் புரிந்து கொள்ளாமலே இருக்கின்றார்கள். இதற்கு சரியான சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்படும். நீரை சிக்கனப்படுத்தி பயிர்களை அதிகப்படுத்தி பயிர் செல்லும் பரப்பளவை கூட்ட வேண்டும். அதற்கு நீரை சிக்கனப்படுத்த எவ்வித சட்டங்கள் கொண்டு வர வேண்டுமோ அந்த விதமான சட்டங்கள் கொண்டு வரப்படும். ஆனால் இன்றைய சில காட்சிகளை பார்க்கின்ற பொழுது ஃப்ளட் இரிகேஷனே வேண்டாம் என்று சொல்கிறோம். அந்த ஃப்ளட் இரிகேஷன் செய்வதற்கு இலவச மின்சாரம் தரப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் வேளாண்மை சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே கண்டுபிடிப்புகள் கனவுகள் நனவாக்கப்பட வேண்டுமானால் அந்த கண்டுபிடிப்புகளின் பலன்கள், அடாப்ஷன் எந்த அளவுக்கு விவசாயிகள் அதை 100க்கு 100 கடைபிடிக்கிறார்கள், அப்பொழுதுதான் அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பின் தன்மை வெற்றி பெறுகிறது. இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை விவசாயிகள் 100% பின்பற்ற வேண்டும். அதிக மகசூல் எடுக்க வேண்டும் என்பதே ஆர்வம். அதை கேட்டபடி சட்டத்திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த மைக்ரோ இரிகேஷனுக்கும் ட்ரிப் இரிகேஷனுக்கும் என்ன வேற்றுமைகள் என்றும், அது நீர் எப்படி எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுகிறது, எவ்வளவு நீர் மிச்சப்படுகிறது என்ற கேள்வியினை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சிவகுமார் பிளீஸ். சார் வணக்கம் சார். என்ன அப்படின்னா இதுல மைக்ரோ இரிகேஷன்ங்கிறது ஒண்ணும் இல்லை, நுண்ணீர் பாசன அமைப்பு. அது நுண்ணீர் பாசன அமைப்பு தான் மைக்ரோ இரிகேஷன். இந்த அமைப்பை நம்ம பயன்படுத்தும் போது அது சொட்டு நீராகவும் செய்யலாம், ஸ்பிரிங்க்லராகவும் பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதானே ஒழிய நுண்ணீர் பாசனம்ங்கிறது, நுண்ணீர் பாசனத்துக்கு கீழே தான் நம்மளுக்கு சொட்டு நீர் பாசனம் வருது, ஸ்பிரிங்க்லர் இரிகேஷனும் வருது. ஸோ அதனால நுண்ணீர் பாசனத்தையும் சொட்டு நீர் பாசனத்தையும் குழப்பிக்கிற வேண்டாம்ங்கிறது என்னுடைய கருத்து சார். ரெண்டாவது, சார் சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட்டும் சொன்னாங்க, இபி சர்வீஸ் எல்லாம் ஃப்ரீயா வாங்கிட்டு ஃப்ளட் இரிகேஷன் பண்ணி நிறைய கவர்மெண்ட்டே ஃப்ரீயா இபி வேற கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஃப்ளட்டா பண்ணி தண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னுடைய ஒரு சஜஷனா என்ன சொல்றேன் அப்படின்னா, அக்ரி கிராஜுவேட்ஸ் ஃபோரம் மூலமாக அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோள் வைக்கலாம். இந்த மாதிரி யாரெல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் வாங்குறாங்களோ அவங்க நிலத்துல கொஞ்சமாவது சொட்டு நீர் பாசன அமைப்பு, அதாவது நுண்ணீர் பாசன அமைப்பு நுண்ணீர் பாசன அமைப்பு கீழே சொட்டு நீர் அமைச்சாலும் சரி அல்லது ஸ்பிரிங்க்லர் அமைச்சாலும் சரி அமைக்கணும், கட்டாயமா படுத்தணும். இப்ப எப்படி நீங்க லைசன்ஸ் இல்லாம பைக்கோ ஏதோ ஓட்ட முடியாது இல்லைங்களா? பைக்கோ காரோ எங்கேயாவது ஓட்ட முடியுமா நம்ம? அந்த ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இப்படி ஒரு கட்டாயத்தன்மையை, ஏன்னா இப்போ அரசாங்கம் ஒவ்வொரு யூனிட்டையும் கரண்டை உற்பத்தி பண்ணுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுதுங்கிறத நான் ஒரு பெரிய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ப்ரொடக்ஷன் சைக்கிள் எப்படி கஷ்டமா இருக்கு, அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிபியூஷன் சைக்கிள் எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தேன். ஏன்னா அப்போ அந்த உற்பத்திங்கிறது ஒவ்வொரு யூனிட்டையும் உற்பத்தி பண்ணுவதற்கு அரசாங்கம் அவ்வளவு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்றாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்துவிட்டு அதை தண்ணியும் வேஸ்ட் பண்ணி
பண்றதுக்கு உண்மையிலேயே மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இஸ்ரேல் போன்ற நாட்டுகள்ல இந்த சொட்டுநீர் பாசன அமைப்பு, நுண்ணீர் பாசன அமைப்புகளை கட்டாயமா பயன்படுத்தி வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் கல்டிவேபிள் லேண்டும் கம்மி, நீரும் கம்மி. இங்க நம்ம கிட்ட இப்ப நிறைய இப்ப நம்ம கிட்ட என்ன ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னா, வர வர கல்டிவேஷன் ஏரியா, அதாவது கல்டிவேபிள் ஏரியா குறைஞ்சிக்கிட்டே போகுது. கிரவுண்ட் வாட்டரும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதாவது தனிநபர் பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஃப்ரீ சர்வீஸுங்கிறத ஒண்ணு பயன்படுத்தக்கூடிய எல்லா விவசாயிகளும் கட்டாயமாக இந்த நுண்ணுயிர் பாசன அமைப்பை, அதாவது பட்ரா போர்க்ராப் அந்த அமைப்பை வந்து நிறுவனம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் சார். மிகச்சிறந்த ஒரு ஐடியா கொடுத்தாரு. எலக்ட்ரிசிட்டி யார் ஃப்ரீயா வாங்குறாங்களோ அவங்கள நிச்சயம் கட்டாய ட்ரிப் இரிகேஷன் செய்யணுங்கிற சட்டம் வரணும் அப்படிங்கிறத, இப்படிப்பட்ட ஒரு வேளாண்மை சீர்திருத்தங்கள், அந்த வேளாண்மை பாலிசிஸ், வேளாண்மை கொள்கைகள் மாறுபடுத்தி வித்தியாசமாக கொள்கைகளை மாற்றினால்தான் நமது விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் கண்டுபிடிப்புகள் கனவு நனவாகும். இல்லை என்றால் கண்டுபிடிப்புகள் வீணாகி போய்கொண்டே இருக்கும். ஒரு மீகர் கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். ஒரு கண்டுபிடிச்சாங்கன்னா 1% 2% அப்படித்தான் ஃபாலோ அப் இருக்குமே தவிர 100% இருக்காது. அதை நம்ம இந்த 70 ஆண்டு கால அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். எந்த ஸ்கீம் போட்டாலும் ஃபெயிலியர் தான். அதை வந்து ஒரு ஸ்கீமை கூட பெருமையாக சொல்றதுக்கு இன்னும் ஒண்ணுமே கிடையாது. மெடிக்கல்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் இல்லை என்று பெருமையோடு சொல்றான். ஏன்னா அந்த விஞ்ஞான மகிமை அதை கடைபிடிக்கும் தன்மை. ஆனா நம்ம விவசாயத்துல இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞான அமைப்பு நாம் செலுத்தி இப்படி செய்திருக்கோம், இந்த விஞ்ஞானம் கடைபிடித்து இப்படி எடுத்திருக்கிறோம் என்று சொல்ல ஒரு கண்டுபிடிப்பு கூட வெற்றியிடவில்லை. ஆனா கண்டுபிடிப்பு நிறைய இருக்கிறது, செயல்பாடுகள் இல்லை என்ற குறைய தவிர அதை மாற்ற வேண்டும். அதுக்கேற்றபடி நமது நண்பர் சிவகுமார் அவர்கள் திட்டங்கள் மாற்ற வேண்டும். சில முறையான திட்டங்கள் கட்டுப்பாடோடு, சில நிபந்தனைகளோடு நாம் சப்சிடிகள் தர வேண்டும் என்பதை சொன்னார்கள். இப்படித்தான் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற கருத்தை அவர்கள் நல்ல கருத்தை சொன்னார்கள். நன்றி. அதாவது ஒரு பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட், அவங்க ஒரு திட்டம் தீட்டி விவசாயிகளுக்கு நீட்டு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதை கொடுக்கப்பட்ட ஒரு மானியத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லை. அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகள் எழலாம். இருந்தாலும் கூட சிவகுமார் சொன்ன மாதிரி இது வந்து புதிதாக கொடுக்கிறவங்களுக்காக வாழ்த்து அதை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கலாம். இப்போ ட்ரிப் அண்ட் ஸ்பிரிங்க்லர் போட்டவங்களுக்கு முன்னுரிமை, அல்லது மினிமமா இத்தனை % ஏரியாலையாவது போட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும்போது பயன்பாடு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல இப்ப பார்த்தா கரண்ட் சப்ளை இருந்ததுன்னா அது முழுக்க முழுக்க இலவச மின்சாரத்துல மோட்டார் ஓடிக்கிட்டே தான் இருக்குது பல இடங்கள்ல. நான் நேரடியா துறையில பணியில இருக்கும்போது பார்த்துருக்கிறேன். அங்க லைட்டும் எரிஞ்சுட்டு இருக்கோம், தண்ணியும் பாய்ச்சிக்கிட்டே இருக்கும். அது தேவையா இல்லையாங்கிறது நிறைய பேர் பார்க்கிறது இல்லை. ஏன்னா இலவசமா கிடைக்கிறதுனால அதுக்கு அவ்வாறு தான் கையாளப்படுகிறது. அது ஒரு குறைபாடு தான். இருந்தாலும் அது வந்து விவசாயிகளுக்கானது அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை வந்து அதை தடையில்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட். நாம வந்து சில பரிந்துரைகள் அரசுக்கு கொடுத்து அதுல ஏதாச்சும் முன்னேற்றம் அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குமா என்பதை பார்க்கலாம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். திருமூர்த்தி, திருநெல்வேலியில இருக்கு. ப்ளீஸ் சார், உங்களோட ஸ்டாட்டிக்ஸ் எல்லாமே நல்லா இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஒரு சில இதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுங்க சார். அதாவது இப்போ ஒரு தென்னை மரத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு ட்ரிப் இரிகேஷன் ஒன் சைடு மட்டும், அதாவது 50% அந்த டைரக்ஷனில் மட்டும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, அந்த சைடில் உள்ள ரூட்டிங் சிஸ்டம் மட்டும் நல்லா டெவலப் ஆகி இன்னொரு சிஸ்டம் அதாவது அதர் சைடு வந்து ஸ்டாப் ஆகுமா, இல்லை ரூட்டிங் சிஸ்டம் வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லா பக்கமுமே நல்லா இருக்கும், அந்த ஒரு பக்கத்துலேருந்து வாட்டர் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? இது அதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சாரோட சந்தேகத்துக்கு என்னுடைய பதில் என்னன்னா, இரிகேஷன் வந்து நம்ம ஒன் சைடு, அதாவது ஒரு எப்படினாலும் சிஸ்டத்துக்குள்ள வாட்டர் என்ட்ரிங்கிறது வந்து ஒரு சைட்ல இருந்து உறிஞ்சாலும் மரத்தோட சிஸ்டத்துக்குள்ள என்ட்ரி கண்டிப்பா நுழைஞ்சு அதனுடைய என்ட்ரி சிஸ்டமும் பரவத்தான் செய்யும். பட் என்ன அப்படின்னா, தண்ணீரை வந்து நம்ம ஒரு சைடா கொடுக்கறதுங்கிறது வந்து அது முறையா இருக்காது. ஏன் அப்படின்னா,
வேர்கள் வந்து ஒரு சைடு நிறைய அதனுடைய வளர்ச்சியை பொறுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா இதனுடைய சல்லி வேர் தான் அதனுடைய நிறைய மரத்தை சுற்றி ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு எந்த விதமான ஆணி வேரும் கிடையாது தென்னை மரத்தை பொறுத்து. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த சல்லிவேரினுடைய அளவு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மரத்தை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலேருந்து உறிந்து போகும்போது நிறைய குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து உறிஞ்சி மேலே போகும். ஒரு சைட்ல இருந்து தான் போகுது அப்படின்னா அது வந்து குவான்டிட்டி சயின்டிஃபிக்கா வந்து கம்மியாக தான் போகும். அப்படி நம்ம வந்து மரத்துல ட்ரிப்பர்ஸ் அமைக்கும் போது சொட்டு நீர் வந்து ஒரு சைடில் விழுகிற மாதிரி இருக்க 2 ட்ரிப்பர்ஸ் மரத்தோட லெஃப்ட் 2 சொட்டு விழுகிற மாதிரி 2 அமைப்புகள் இருந்தாலும் அந்த ட்ரிப்பர்ல ஒரு சைடை எடுத்துட்டு மைக்ரோ டியூப்னு ஒன்று போடுவாங்க. அப்படி நீளமா பொடி டியூபா ஒன்று போகும். அதை மரத்தோட வலது பக்கம் போய் அந்த பக்கமும் உள்ள வேர்கள் பக்கமும் தண்ணி விழுகிற மாதிரி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு மைக்ரோ டியூப்பை 2 3 அல்லது 4 பக்கம் 4 பக்கம் போட்டு விட்டோம்னா மரத்தினுடைய அனைத்து பகுதியிலுமே அந்த நீர் வந்து பாயும் போது அதனுடைய பலன் வந்து சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து சார். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ உங்களோட எக்ஸ்பிளனேஷன் படி என்னன்னா, நம்ம எந்த சைடு வாட்டர் கொடுக்குறோமோ அந்த சைடு ரூட்டோட டெவலப்மெண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறீங்க, அப்படிதானே சார்? கண்டிப்பா கண்டிப்பா சார். ஸோ அதர் சைடு வந்து அந்த டெவலப்மெண்ட் ஸ்டாப் ஆகுமா இல்ல அது ஸ்டாப் ஆகாது சார். அது நிறைய ரூட் ஃபார்மேஷன் நிறைய போறது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும், நிறைய ஆகாம இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அந்த பிளான்ட்டுக்கு தேவையான வாட்டர் வந்து ஒன் சைடு நீங்க கொடுக்கறதுல அதுக்கு அதாவது சார் போதுமான ஒரு தண்ணி சைட்ல கிடைக்குதுன்னு கொடுக்கும் வச்சுக்கோங்க. போது அவைலபிள் மாய்ச்சர்னு ஒன்று இருக்கும். சாயில் பார்ட்டிகிள்ஸ், அதாவது துகள்களுக்குள்ள எவ்வளவு நீர் இருக்கோ அதை அந்த வேர்கள் உறிஞ்சக்கூடிய வேர்கள் உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் கொடுக்கும்போது அந்த சைடில் உள்ள உறிஞ்சக்கூடிய வேர்களும் உறிஞ்சும் போது தேவையான அளவு தண்ணீர் வந்து நிறைய போகுங்கிறது என்னுடைய கருத்து, வேற ஒன்றும் இல்லை. கரெக்ட் சார், நீங்க சொல்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் எதுக்காக திரும்ப திரும்ப கேட்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ தென்னை மரங்கள் இந்த மாதிரி மரங்கள் வந்து உயரமா வளரக்கூடியது. இப்போ நம்ம ஒன் சைடு மட்டும் ட்ரிப்பு போட்டு அந்த மாதிரி ஒன் சைடு அந்த ரூட்டோட ஃபார்மேஷன் வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறப்போ காலப்போக்கில் காத்தடிக்கும் போது அந்த ஒன் சைடுல அந்த மரங்கள் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பல்வேறு வகையான இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா பக்கமும் தண்ணீர் கொடுக்கறது மட்டும்தான், எல்லா பக்கமும் உரம் கொடுக்கணும், எல்லா பக்கமும் நீர் கொடுக்கணுங்கிறது தான் கரெக்டான தொழில்நுட்பம். ஓகே சார், தேங்க்யூ சார். அப்புறம் இந்த பனானா பிளான்ட்டுக்கு நம்ம ட்ரிப் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்றீங்க. கண்டிப்பா போடலாம் சார். இப்போ பனானா வந்து இயர்லி ஒன்ஸ் அவங்க அதை அழிச்சிட்டு திரும்ப போடுவாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி வரும் இல்லையா சார்? சார் அந்த கிராப்பை அழிச்சிட்டு நம்ம இது பண்ணும்போது அந்த லேட்டரல் பைப்பை சுருட்டி ஒரு இடத்துல கொண்டாந்து வைப்பாங்க. ஓகே. வச்சுட்டு அகைன் கிராப் போடும்போது மறுபடியும் நீட்டி விட்டுக்குருவாங்க. அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது அந்த மேனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் வரும், மற்றபடி மறுபடியும் அதை லே பண்ணக்கூடிய புது எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வராது சார். ஒரு லேயிங் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் வரும், அந்த ஆட்கள் மூலமா எடுத்து போடுற செலவு மட்டும் தான் வரும். ஓகே சார். அப்புறம் இந்த சப்சிடி பத்தி பேசும்போது ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு 100% இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ 100% அப்படிங்கிறது முழுமையாகவே ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி. ஸோ அப்போ ஒரு ஸ்மால் ஃபார்மர் வந்து அவங்க நினைச்சாங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல்லா கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருமா? இல்ல சார், 100% அப்படின்னா 100%மே ஃப்ரீயா. அதுல இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன வித்தியாசம் வரும் சார். அது நீங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு கேட் வால்வு அல்லது அப்படிங்கிற மாதிரி போட்டீங்கன்னா அது அந்த மாதிரி சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம என்ன பண்ணுவோம், 50 சென்ட்டுக்கு ஒரு கேட் வால் வந்து விவசாயிகள் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப அந்த நம்பர் ஆஃப் கேட் வால்ஸ் வந்து ஒரு கேட் வால் சிஸ்டம்ங்கிறது அதிகமாகும். அந்த அடிஷனல் காஸ்ட்டை வந்து நீங்க பேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவ்வளவுதானே வழியா, மீதி வந்து அடிஷனல்னா அது ரொம்ப ஒன்றும் பெரிய செலவா வராது, கூடுதல் செலவு மட்டும்தான் வரும், ஒரு சில செலவுகள் மட்டும். ஓகே. ஸோ இது போக அந்த மோட்டரோட எக்ஸ்பென்ஸ் அது அந்த மாதிரி செலவுகள் வந்து சார் நீங்க மோட்டார்லாம் நீங்க வச்சிருப்பீங்க சார், மோட்டார் செலவு இது வராதுல்ல இதுல. ஓகே ஓகே. ஸோ கிணத்துல இருந்து மோட்டர் வச்சிருப்பீங்க, அதுலதான் சொட்டு நீர் பாசன அமைப்பு நிறுவ போறீங்க. ஓகே. ஸோ அதுதான் கண்டிஷன் இல்லையா? ஆமா ஆமா. ஓகே. ஸோ இப்போ நீங்க மோட்டர் வந்து ட்ரிப் இரிகேஷன் போடும்போது அது நம்மளுக்கு தண்ணி தேவை எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் மோட்டர் கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட அல்டிமேட் கோல். ஸோ இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இந்த டேங்க் ஏதாவது பண்ணி அதுலேருந்து டைரெக்டாக வால்வ் மூலமாக தேவையான நேரம் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியுமா? சார் இது விவசாயிகளுடைய செலவு நிதி நிலைமைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமைச்சுக்கலாம் சார். ஓகே ஓகே சார். இப்போ நான் டைரக்ட் அந்த ஸ்டாட்டிக்ஸ் பாயிண்ட்ஸுக்கு வரேன் சார். ஆக்சுவலாக
நீங்க சொன்னீங்க ஒரு பெர்சனுக்கு தேவையான தண்ணி வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்ன நீங்க மீன் பண்றீங்க அப்படின்னா, வாட்டரோட குவான்டிட்டி குறையுதுன்னு சொல்றீங்களா, இல்ல பாப்புலேஷனால அந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க மீன் பண்றீங்களா? சார் நம்ம நிலத்தடி நீரை ரொம்ப உறிஞ்சிக்கிட்டே போறோம் சார். இந்தியாவோட நிலத்தடி நீர் மட்டும் அந்த ஸ்லைடு நான் உங்களுக்கு இன்னும் இதுல போடலது. இந்தியாவுல நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சிப்பேன். அந்த போட்டிருக்க ஒரு ஸ்லைட்ல கூட போட்டிருப்பேன். நம்ம தண்ணியை நம்ம பயன்படுத்துறது வந்து கிட்டத்தட்ட கிணறுல இருந்தும் போர்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 60% எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம 55%. கிணறுல அதை கால்வாயில இருந்து வர்றது நம்மளுக்கு 19-20% தான் எடுக்கிறோம். நம்ம டேங்க் இது குளத்து ஏரி தண்ணி கம்மா தண்ணி அது வந்து அது ஒரு 20%. அவ்வளவுதானே ஒழிய நம்ம போர்ல இருந்து கிணறுல இருந்து எடுக்கிறது தான். அதை போர்ல இருந்து கிணறு எங்க இருந்து தண்ணி வருது? நிலத்தடியில இருந்து எடுக்கிறோம் நம்ம. அதுதான் அதிகமா உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். தண்ணியை வந்து ஓவரா எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிரவுண்ட்ல இருந்து. ஓகே. அதனாலதான் வந்து இன்னும் எதிர்காலத்துல பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படிங்கிற சொல்லித்தான் ஒரு மனதுல வச்சுதான் நம்ம சொட்டுநீர் பாசன அமைப்புல நிறைய சாகுபடி கீழே கொண்டு வரணும், இது அமைப்பை நிறுவனம்ங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி அர்த்தமே. ஓகே. ஸோ இது வந்து நீங்க மீன் பண்றது பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் பிகைண்ட்ல இருக்கு. ஆமா, பாப்புலேஷனாலையுமே ஒரு கட்டத்துல வந்து அதாவது குவான்டிட்டி யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மக்கள் தொகை தகுந்த மாதிரி யூசேஜ் வந்து நிறைய கூட்டிகிட்டே போகுதுல்ல. இப்ப 100 கோடி இருந்த மக்கள் தொகை 150 கோடி நம்ம சுதந்திரம் அடையும் போது 30 கோடி 40 கோடி கூட இருக்காது. 140 கோடி இப்ப இருக்கமே நம்ம, என்ன சார்? ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய அளவும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அந்த அளவையே ஒரு இருக்கக்கூடிய அளவு தண்ணீரை வந்து ஒரு நபருக்கு இவ்வளவு வருஷம். ஸோ அப்படிங்கிறப்போ நிறைய நம்ம வாட்டர் கன்சர்வேஷன் மெத்தட்ஸ் அது வந்து தனியா ஒரு பெரிய டைட்டிலாவே பேசணும் நம்மகிட்ட. தண்ணியை வந்து எப்படியெல்லாம் கன்சர்வேஷன், அதாவது எப்படி தண்ணி வந்து நம்ம பாதுகாக்கணும், எப்படியெல்லாம் மழை நீரை சேகரிக்கணும் அப்படிங்கிறதுலாம் வேற. அது வந்து தனியா வரும். இதுல நான் அதுல கவர் பண்ணல. ஸோ அதெல்லாம் நிறைய பண்ணி அதுக்கு பிறகு இந்த இதையும் சொட்டு நீரையும் பயன்படுத்தும் போது ஓவரால் ஒரு குறிப்பிட்ட பலனை வந்து சமுதாயம் அடைய முடியும் சார். கரெக்ட் தான் சார். நீங்கள் சொல்கிறது வந்து அந்த பாப்புலேஷனோட டிமாண்ட் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் ஒரு பார்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட இரிகேஷன் சிஸ்டம், அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் நம்ம எப்படி வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே அக்செப்டபிள் தான் சார். பட் எப்போவுமே நம்ம இந்த பாப்புலேஷனோட எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் விஷயத்தை பேசும்போதும் நம்ம அக்ரிகல்ச்சரை உள்ளே கொண்டு வரோம் சார். இப்போ அக்ரிகல்ச்சரில் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண எந்த பிளான்ட்லையுமே ரைஸ் அப்படிங்கிறதையோ வீட் அப்படிங்கிறதையோ நம்ம உள்ளே கொண்டு வரல. இதுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் பாசிபிளா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இதுக்கான சயின்டிஃபிக் அப்ரோச் இன்னும் எந்த அளவுக்கு அதை வாட்டர் கன்சர்வேட்டிவா நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் எதுவுமே இனிஷியேட் பண்ண மாதிரி தெரியல. அப்படியே பண்ணுனா கூட அந்த மாதிரி நெல்லு வீட்டு எல்லாத்துக்குமே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுடைய இந்த சொட்டுநீர் பாசன அமைப்புகள் எப்படி பயன்படுத்தினா எப்படி வந்து நம்ம மகசூல் வருங்கிறதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை இன்னும் செயல்பாட்டுல நம்ம கன்சம் சார் பேசும்போது நிறைய சொன்னாங்க, செயல்பாட்டுல நிறைய வரணும். அந்த செயல்பாட்டுக்கு வருவதற்கான பலனை அனுபவிக்க முடியும். ஸோ அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இந்தியாட்ட கிடையாது. ஸோ அதுதான் பிகின் த சீன் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகக்கூடியது. ஸோ டெக்னாலஜி இருந்தால் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம டைரக்டா அக்ரிகல்ச்சர் அதை பயன்படுத்துறதுக்காக தான் சார் சப்சிடி கொடுத்து விவசாயிகளை பயன்படுத்த சொல்றாங்க சார். சார் கரெக்ட் சார். நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா சார், இப்ப நெல்லுக்கு எங்கேயாவது அந்த மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா சார்? எங்கேயாவது நீங்க போட்டிருக்கீங்களா? இல்ல நம்ம அதை தான் சார் சொல்றேன், பயன்பாடு கொண்டு வரணும். நம்மளோட மெயின் ஃபுட்டே ரைஸ் தான் சார். அதுக்கு நம்ம இது வரைக்கும் எங்கேயும் நம்ம பார்த்தது இல்லை, நம்மளுக்கு அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணது இல்லை. இல்ல நான் செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு விவசாயிட்ட முன்னாடி பார்த்தேன். இப்ப அவர் தொடர்ந்து பண்ணல அந்த விஷயத்த. சரிங்களா? ஒருத்தர் மட்டும் வந்து 1/2 ஏக்கர்ல பண்ணித்தாரு, அதுக்கு பிறகு தொடர்ந்து பண்ணல. ஸோ ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து அது நல்ல பயனுள்ளதா இருக்கும். கரெக்ட் சார். நீங்க இப்ப சொல்றதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு ஃபெயிலியர் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்க செயல்படுத்துற விதத்தை வச்சு தானே சக்சஸும் ஃபெயிலியரும் இருக்கு. சொல்லுங்க சார். ஜோசர் நீங்க என்ன சொல்றீங்க? மூர்த்தி, நீங்க கேக்குறது நெல்லுக்கு சொட்டு நீர் பாசனம் போடலாமான்னு கேக்குறீங்க. போடலாம். இது ஆராய்ச்சியில போடலாம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பயன்பாட்டுக்கு வரும்போது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி சக்சஸ்ஃபுல் தான். ஆனால் எங்க தேவை அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப நெல் வந்து நாம எங்க போடுறோம்னா நல்ல தண்ணீர் வசதி உள்ள இடங்கள்ல தான் நாம நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். மற்றவங்க எல்லாருமே காய்கறி அல்லது அதர் கிராப்ஸுக்கு போயிடுறாங்க. அதனால அதுக்கு வந்து நெல்லை போட்டு பயன்படுத்துற ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டுல இல்லாததுனால
அது வந்து அதிக பிரபலமா ஆகலை. இப்ப நீங்க கேட்ட இன்னொரு கேள்விக்கும் அதுல என்னுடைய கூடுதல் கருத்துக்களை சொல்றேன். அதாவது இப்போ ஒரு ட்ரிப்பர் 1 மணி நேரம் பாய்ஞ்சதுன்னா சுமார் 8 லிட்டர் பாயும் இல்லையா சிவகுமார்? ஏறக்குறைய 8 லிட்டர் ஒரு ட்ரிப்பர் 1 மணி நேரத்துல 8 லிட்டர்ஸ் வாட்டர் பாயும். சோ இது அதை வச்சு நாம கணக்கு பண்ணிக்கணும். நாம 1 லிட்டர் 1 மணி நேரம் பாயணுமா, 2 மணி நேரம் பாயணுமா, அல்ல நாலு பூரா பாயணுமாங்கிறது அதை வச்சுதான் நாம கணக்கு பண்ணணும். இப்ப காய்கறிகளை பொறுத்தவரையில ஒரு ட்ரிப்பு போதும், அதிகபட்சமா 2 ட்ரிப்பு தேவைப்படும். ஆனா தென்னைக்கு ஒரு ட்ரிப்பர் போட்டா பத்தாது. அதுக்குதான் சிவகுமார் சார் சொன்ன மாதிரி 2 அல்லது 3 தேவைக்கு ஏற்ப அதுல தண்ணி விழுற அளவுக்கு ஏற்ப நாம பயன்படுத்திக்கலாம். அல்லது மைக்ரோ டியூப் கூட பயன்படுத்திக்கலாம். ட்ரிப்பருக்கு பதிலா, எமிட்டருக்கு பதிலா மைக்ரோ டியூப் கூட போட்டுக்கலாம். சோ இதெல்லாமே மேனேஜ்மெண்ட் நாம வந்து கையாள வேண்டியது, தேவைக்கு தக்க விவசாயி தேர்ந்தெடுத்துக்க வேண்டியது, அவ்வளவுதான். கரெக்ட் சார். நீங்க இப்ப சொல்றது பார்த்தா நம்மளுக்கு அந்த ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு சர்ப்ளஸா வாட்டர் கிடைக்கிறதுனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான தேவையே இல்லாம ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க, அப்படிதானே சார்? இல்ல, இந்த நெல் நாம எங்க போடுறோம்? நல்ல தண்ணி சர்ப்ளஸா இருக்கிற இடத்துல மட்டும் தானே போடுறோம். அந்த இடத்துக்கு அது தேவையில்லை. அதான் சொல்லுவாங்க. மற்றபடி தண்ணீர் தேவை தட்டுப்பாடு உள்ள இடங்கள்ல நாம வேற பயிருக்கு தானே போறோம். சோ அந்த இடங்கள்ல நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். இப்போ தனி நெல்லுக்குன்னா இப்போ அதை வந்து ஒரு காட்டுல அல்லது தோட்டத்துல நாம நெல் போடுறோம். இப்போ எனக்கு ஒரு 5 ஏக்கர் இருக்குது, 1 ஏக்கர் அல்லது அரை ஏக்கர் வீட்டுக்கு தேவையான நெல் போடணும் அப்படின்னு வைக்கிறேன்னா அங்க நாம ட்ரிப்பரை பயன்படுத்தலாம், அது தோட்டமா இருக்கிறதுனால. இல்லாம அது தாமிரபரணி பெல்ட்டாவோ அல்லது காவிரி பெல்ட்டாவோ இருந்ததுன்னா, டெல்டா ரீஜனா இருந்தாலும் அது தேவைப்படாது, பெரிய அளவுல பயன்படுத்த முடியாது. சோ இதுதான். ஓகே, தேங்க்யூ சார், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இது. சார் இன்னொரு விஷயம் நம்ம பேசும்போது, அதாவது அக்ரிகல்ச்சர்ல வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர்ல வேஸ்டேஜ் ஆகுறது அப்படிங்கிறது நீங்க இப்போ ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரைஸ் அப்படிங்கிறத வச்சு எக்ஸ்பிளைன் பண்றப்பவே அதோட யூட்டிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பேசிக் ஹியூமன் பீயிங்ஸ் உயிர் வாழணும் அப்படின்னாலே அக்ரிகல்ச்சர் கண்டிப்பாக இருந்தாகணும். பட் அதர் ப்ரொடக்ஷன் யூனிட்டோ அல்லது மற்ற மேனுஃபேக்சரிங் டிவிஷனோ கண்டிப்பாக உயிர் வாழ்றதுக்கு தேவை அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து அத்தியாவசியம் அப்படிங்கிறதுல வராது. பட் அதுக்கு 20% ஆஃப் வேர்ல்டு வைடு அவைலபிள் வாட்டரில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கார் தயார் பண்ணுறதுக்கு மட்டுமே 1,80,000 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எதுவுமே கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா இது நீங்கள் பெரிய டாபிக் போயிடும், அது கார்பரேட் இன்வால்வ்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி. பட் ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரை பற்றி மட்டும்தான் பேசுகிறோமே ஒழிய வேற எதையுமே பேசுறதில்ல. நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இந்த லோன் சப்சிடி அல்லது ஃப்ரீ கரண்ட் இந்த மாதிரி எது பேசினாலுமே ஒரு பர்டிகுலர் டிவிஷனில் உள்ள பீப்புளை மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பேசாம நீங்க கண்டிஷன் கொடுக்குறீங்க. கண்டிஷன் கொடுக்கறது யாருக்கெல்லாம் கொடுக்குறோம், அந்த அந்த ஏரியாவில் உள்ள பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டிஷன் கொடுத்தா நல்லது. பட் என்னோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, ஃப்ரீங்கிறது எனக்கு உடன்பாடே கிடையாது. ஃப்ரீயாக எது கிடைச்சாலும் மக்கள் மிஸ்யூஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ ஃப்ரீங்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு அதில் லாபம் வருது, அந்த லாபத்தை வச்சு அவங்க ஈபிக்கு பே பண்ண முடியும் அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுமோ அந்த மாதிரி சஜஷன் சொல்லுங்க. தேங்க்யூ சார். நீங்க சொன்ன மாதிரி இப்போ இது வந்து கார் எல்லாமே கணக்குல வருது. தண்ணீர்ல வந்து நல்ல தண்ணீர்ல 75% வந்து விவசாயத்துக்கு பயன்படுதுன்னு சார் ஏற்கனவே சொன்னார். உங்களுக்கு அந்த பிரசன்டேஷன் டைம்ல சொன்னார். மிச்சம் உள்ள 25%ங்கிறது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், ட்ரிங்கிங் பர்பஸ் எல்லாம் அதுல சேரும். நமக்கு வந்து விவசாயம் இருக்கிற அளவுக்கு ஒரு கார் ஃபேக்டரி நம்ம இந்தியால கிடையாது இல்லையா? சோ அதெல்லாம் தேவையில்லை சார், அது தேவையில்லை. ஏன்னா இது வந்து அல்டிமேட் நமக்கு பேசிக் வரும். மீதி 75% வந்து விவசாயத்திற்கு அந்த தண்ணீர் பயன்படுது அப்படிங்கிறது தான் அதுல கருத்து. சோ அதனாலதான் அந்த தகவல் நாம சொல்ல வேண்டியது இல்ல சார். விவசாயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நிச்சயமா அதற்காகத்தான் மானியம் கொடுக்கிறோம், அதற்காகத்தான் ட்ரிப் அறிமுகப்படுத்துறோம் இல்லையா? ஓகே, அதாவது அரசு தன் கடமையை செய்யலன்னு நாம சொல்ல முடியாது, செய்து கொண்டு இருக்கின்றன. ஆனா அதுல குறைபாடுகள் நிறைய இருக்குதுங்கிறத தவிர்க்கப்பட வேண்டியது. அதை நாம சுட்டி காமிச்சு அதை ஆல்டர்னேட் சஜஷன் கொடுத்தோம்னா
அரசு அதை சரிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நன்றி சார், நன்றி. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. தினகர் பாபு, ராணிப்பேட்டை மாவட்டம் சார். சொல்லுங்க தினகர் பாபு. ஒரு பொருள் வாங்கும் போது அது நீடித்து உழைக்கணும், தரமா இருக்கணும், ரொம்ப நாள் உழைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ முதல்ல சொட்டு நீர் பாசனம் வாங்கணும், அவங்களுக்கு இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். இப்போ தர நிர்ணயங்கள், ஐஎஸ்ஐ முத்திரை, இப்போ ISO 901, இப்போ ஏதோ தரத்துக்கான முத்திரைகள் புதுசா வந்துனே இருக்குது. இப்போ நகை வாங்கணும்னா ஹால்மார்க் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு தரத்தை எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்றது? கம்பெனி நீங்க சொல்லலைனாலும் இந்த மாதிரி நாங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த கம்பெனியை வாங்கலாம் அப்படின்ட்டு எந்தெந்த அளவீடுகள் வாங்கலாம், இந்த பிளாஸ்டிக்னா இந்த குவாலிட்டி இருக்கும், இப்படி எதெல்லாம் நாங்க எப்படி பார்க்கலாம், இதை பத்தி ஒரு கருத்து சார். திரு சிவகுமார், அதாவது நான் முதல்ல ஒரு சின்ன இதை சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச தகவல். அதாவது ISI பிராண்டடா இருக்கணும், BIS சர்டிஃபைடா இருக்கணும். அப்படி இருந்தாச்சுன்னா அது எல்லாமே விவசாயத்திற்கு அல்லது ட்ரிப் இரிகேஷனுக்கு உகந்த பைப்பு தான். ஈவன் இப்போ நீங்க மண்ணுக்குள்ள போடுற மெயின் எல்லாம் கூட நாம குறைந்த விலையில உள்ள பைப்புகள் கூட பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் நல்ல தரமான பைப்புகளை போட்டோம்னா அதோட லைஃப் கூடுதலா இருக்கும். கூடுதல் தகவலுக்கு சிவகுமார் ப்ளீஸ். சார் வணக்கம் சார். சார் இப்ப எல்லாத்துலயுமே தர நிர்ணயம்ங்கிறது ஒண்ணு இருக்கு சார். இப்ப இந்த சொட்டுநீர் பாசன அமைப்புகளை நம்ம பதிவு பண்றது கவர்மெண்ட் மூலமா பண்ணாலும் அதை செய்யறது போல பிரைவேட் நிறுவனங்கள் தான் அதை இம்ப்ளிமெண்ட் அதை நிலத்துல அமைச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா இப்ப அந்த பொருட்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துக்காட்டா இதுல ஒரு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்காங்க. இப்ப நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா நெட்டா ஃபார்ம், பினோலக்ஸ், ஜெயின் இரிகேஷன், இப்படி நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. எல்லாமே ISI ஸ்டாண்டர்ட் உள்ள மெட்டீரியல்களை தான் உற்பத்தி பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு பொருளுமே அதில் பயன்படுத்தக்கூடிய இப்போ காம்பனன்ட்ஸ் என்னென்ன பொருளெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாமே அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருந்தால் மட்டும்தான் அப்ரூவலும் கொடுக்குறாங்க. இது எவ்ரி இயர்லி ஒன்ஸ் கவர்மெண்ட் இது அப்ரூவல் கொடுக்குது பார்த்துட்டு. ஒரு டைம் மட்டும் இல்லை, அந்த எவ்ரி இயர் எங்கெங்க ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு, என்ன இருக்கு, அதை பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பார்த்து அதை செக் பண்ணி அப்ரூவலும் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிறுவனங்கள் தான் எல்லாத்தையும் அமைக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதில் அந்த மாதிரி நிறுவனங்களை சூஸ் பண்ணக்கூடிய, அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு முழு அதிகாரத்தையும் விவசாயிகள்கிட்டே கொடுத்துட்றாங்க. யார் அமைக்கிறாங்களோ உங்களுக்கு எந்த நிறுவனம் வேணுமோ சூஸ் பண்ணிக்கங்கன்ட்டு. ஸோ அதனால இதுல எது ஸ்டாண்டர்டா நல்லா செயல்படுறாங்க, நிறைய செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்பது இங்கே பதிவு சார். தேங்க்யூ. நன்றி நன்றி. தினகர் பாபு, வேற ஏதும் கேள்விகள்? இப்போ உரங்கள் கரைச்சி விட சொல்றீங்க. இப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அந்த பர்சன்டேஜ் என்ன? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பர்சன்டேஜ் நீட் சொல்லியிருந்தீங்க, அப்படின்னா என்ன பர்சன்டேஜ் இருக்கும் சார்? இது நம்ம வாட்டர்ல கலந்து போக போகுது, நம்மளுக்கு தண்ணியில கலந்து போக போகுது. இத்தனை லிட்டர் தான் கலக்க போகுது அப்படிங்கிறது கணக்கே இல்லை எங்க. அதனாலதான் நம்ம அதை லைட்டா டெவலப் பண்ணி அந்த தண்ணியில அனுப்பிடுறோம். ஒரு ஏக்கருக்கு தேவையான அளவு மட்டும் தான் நம்ம ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1.5 லிட்டருங்கிறது போதுமான ஒண்ணு. ஒரு 1.5 லிட்டருடைய பர்சன்டேஜ் கேக்குறேன் சார். 1.5 லிட்டர் டைலூட்டட் HCl வாங்கி நம்ம அதை 15 லிட்டர் தண்ணியில கலந்து அதை சொட்டு பைப்ல தண்ணியில அனுப்பி விட்டுறோம். சரிங்க சார். அப்புறம் இந்த உரங்கள் சொல்றீங்க இல்லைங்களா, கரைச்சி விடலாம் வெஞ்சூரி வெள்ள. அப்ப அந்த உரங்களை வச்சும் போது தண்ணி எல்லாம் ரூட் ஜோன் ஃபுல்லா கவர் ஆயிட்டு பிறகு கடைசியா விடும் போது அந்த உரங்களை சுட சொல்லுவாங்க. கடைசி என்ன நம்ம ஆஃப் பண்றதுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி? இப்போ இதுக்கு 10 நிமிஷம் சொன்னீங்க HCl-க்கும் குளோரினுக்கும். இப்போ உரத்துக்கு எவ்வளவு டைமிங்? டெஃபினட்டா சார், உரத்துக்கும் இதே மெத்தட் தான். ஏன்னா இப்ப நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம மனுஷனுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாங்க, அது மாதிரிதான் செடிகளுக்குமே எடுத்த உடனே அந்த பவர் இருக்கக்கூடிய மருந்துகளை நேரா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அனுப்பாம அதை ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டோம்னா அது பிறகு தண்ணி போய் விழுந்துகிட்டே இருக்கும். அந்த டைல்யூஷன் ஆகி ஒரு பவரும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் தண்ணி அனுப்பிட்டு நம்ம சாப்பிட்ட பிறகு மருந்து சாப்பிட்ற மாதிரி அந்த சாப்பிட்டு ஒரு போதுமான அளவுக்கு தெம்பா அந்த செடி இருக்கும் போது அந்த மருந்தை தண்ணியில கலந்து செடிக்கிட்ட வேர்கிட்ட அனுப்பும் போது அது உறிஞ்சு போதுமான அளவு உறிஞ்சி நல்ல பயனை அடையும் செடி. அதுக்காகத்தான் இதே மெத்தட் தான். நீங்க எப்படி நம்ம சால்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது உப்பு நீக்கிறதுக்கும் பாசிகளை நீக்கிறதுக்கும் பண்றோமோ அதே மாதிரிதான் கடைசி ஒரு இது நம்ம பைப்பில் நிறுத்துறதுக்காக லாஸ்ட் 10 நிமிஷம் அனுப்ப சொல்றோம்.
ஆனா அந்த உரங்களுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அனுப்பிடணும். ஏன் அப்படின்னா அந்த உரங்கள்லாம் போய் பைப்ல போய் தேங்கி நிக்க கூடாது. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அனுப்பிட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷம் வந்து தண்ணி ஓடணும். லாஸ்டா ஒரு 5 நிமிஷமா தண்ணி ஓடணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணி அனுப்பணும். அவ்வளவுதான் சார். பைப் எல்லாம் எலிகள் கட்சி நாஸ்தி பண்ணது சொல்றாங்க. அதுல இருந்து எலிகள் இருந்து பாதுகாக்கிறதுக்கு விசேஷமான பைப்புகள் எதாவது இருக்கா? சார் எலி கடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு நிறைய களைகள் நிறைய இருக்கிற இடத்துல மட்டும்தான், சுத்தி புதர்கள் இருக்கிற இடத்துல தான் வரும் சார். அது கலை நிர்வாகத்தை ப்ராப்பரா பண்ணாலே அந்த எலி பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும். எலி கடிக்கிறதுங்கிறது வந்து அதுக்கு தகுந்த மருந்துகளை வச்சு, எலி ஏதாவது நிறைய பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எலி மருந்துகளை வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் படுத்திக்கணும் சார். இப்போ இன்லைன் ஆன்லைன் சொல்றாங்களே சார், இன்லைன்ல என்னென்ன பயிர் யூஸ் பண்ணலாம், ஆன்லைன்ல என்னென்ன பயிர் யூஸ் பண்ணலாம் சார்? இப்போ எதனாலும் பயன்படுத்தலாம் சார். இன்லைன் வந்து கொஞ்சம் இந்த தூசி மற்றதெல்லாம் அடையாம கரெக்டாக நல்லா இப்போ பயன்பாட்டில் இருக்குது நிறைய. இப்போ கரண்ட்லி இப்போ நம்ம எப்படி வந்து அந்த காலத்தில் பைக்குகள் இதெல்லாம் வந்து நிறைய பயன்படுத்திட்டு வந்திருப்போம் இல்லையா? டிவிஎஸ் 50 M18 பயன்படுத்தியிருப்போம். இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி ஹீரோ ஹோண்டா பஜாஜ் அப்படின்னு போன மாதிரி இப்போ பயன்பாட்டில் இருக்கிறது வந்து நிறைய எஃபெக்டிவாக இருக்கிறது வந்து இன்லைன் ட்ரிப்பர்ஸ். அதனால விவசாய பயன்பாட்டுக்கு அது நிறைய. அதுக்காக ஆன்லைன் ட்ரிப்பர் பயன்படுத்தக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இன்லைன் ட்ரிப்பரும் பயன்படுத்தலாம், ஆன்லைன் ட்ரிப்பரும் பயன்படுத்தலாம். இன்லைன் ட்ரிப்பர்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்லைன் ட்ரிப்பர்ஸ் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பெரும்பாலும் இந்த தண்ணியில நிலத்துல இருந்து எடுக்கும் போது உப்புக்கள் அதிகமா சேரும். இப்போ உப்புக்களை வந்து முதல்லயே ஃபில் பண்ற மாதிரி இப்போ டெக்னாலஜி இப்பெல்லாம் வாஷிங் மிஷின் வாங்குறோம். ஒரு ஃபில்டர் உப்பு அடிக்கட்டுறதுக்குன்னு தனியா ஒன்று வச்சுட்டாங்க. அது pH கம்மியா கொடுக்குறதுக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொட்டு நீர் பாசனத்துக்கு முன்னாடியே அந்த pH லெவலை கம்மி பண்ற மாதிரி டெக்னாலஜி ஏதாவது இருக்குங்களா? தண்ணியோட pH லெவலை குறைக்க முடியாது சார். அதாவது எப்படின்னா, நீங்க தண்ணி வந்து நிலத்துல பாஞ்ச பிறகு இந்த pHனால நிறைய ஆர்கானிக் அதாவது ஆர்கானிக் ஆசிட்னா இப்போ எரு வந்து போட்டிருக்கோம்னா அந்த எரு கரைஞ்சி கீழே சாரா இறங்குறது தான் ஆர்கானிக் ஆசிட். அந்த மாதிரி நிறைய பயன்பாட்டில் வரும்போது, நிறைய நீங்க நிலத்துல பயன்படுத்தும் போது சால்ட் வாட்டர் வந்தாலும் அந்த செடியினுடைய பாதிப்பு ரொம்ப இல்லாத அளவுக்கு செடியினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அதனால இயற்கை உரங்களுடைய பயன்பாடு வந்து நிறைய நம்ம பயன்பாட்டு கீழே கொண்டு வரணும். அப்படி வரும்போது நம்ம சால்ட்டு தண்ணினாலேயோ இதனாலேயும் சால்ட்டு தண்ணி உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கீழிருந்து வர்றது நம்ம எந்த விதமும் பண்ண முடியாது, அதை மாற்றவே முடியாது. கிரவுண்ட்ல இருந்து வர்றது அதில் எதுவும் பண்ண முடியாது. நம்ம பாய்ச்சின பிறகு ஒரு சில விவசாய நிர்வாக முறைகளை செய்யும் போது அந்த உப்பு தண்ணியினால பயிர்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு உண்டான வழிகளை செய்து கொள்ளலாம். நன்றி சார். நன்றி தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு பொன்ராஜ் திருநெல்வேலியில இருந்து பேச வந்திருக்கிறாரு. பொன்ராஜ் சார், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சார், நல்ல உங்க இது ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. இது வந்து ஆக்சுவலாவே இது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். இப்போ தண்ணீர் இல்லாத இடங்கள்ல பிளான்டேஷன், அதாவது உதாரணமா கோகனட்டு அந்த மாதிரி உள்ள பிளான்டேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. என்னுடைய புது எக்ஸ்பீரியன்ஸ்னா கோயம்புத்தூர் 1990s நினைக்கிறேன், ஏர்லி 90s பயங்கர டவுட்டு. தென்னையெல்லாம் வளர்ந்த தென்னையா இருந்தது. அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு சொட்டு நீர் பாசனம் தான் உதவியா இருந்தது. ரொம்ப அப்போ எல்லாம் நிறைய பண்ணாங்க. பெரிய பெரிய, அதாவது செடியாவது காப்பாற்றணும், மரத்தையாவது காப்பாற்றணும். அப்புறம் காய்ப்பை பத்தி கவலைப்பட்டு படலை. ஏன்னா முதல்ல செடி போயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு தென்னை எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபா மதிப்புள்ள ஒரு தென்னைங்கிறாங்க. அதனால சொட்டு நீர் பாசனம். ஆனா என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, இங்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் சால்ட் வாட்டர் இருந்தது, அதெல்லாம் இருந்தது. எப்படியோ அன்னைக்கு நிறைய ஸ்கீம் எல்லாம் போட்டேன் நான் 1990s நினைக்கிறேன். ரொம்ப நிறைய கம்பெனிகள்லாம் நிறைய இருக்காங்க. இப்பவும் நிறைய பண்றாங்க. ஆனா சிலவங்க கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த கம்பெனிக்காரங்க சர்வீஸ் பண்ண கொடுக்கறது கிடையாது, காம்பனன்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் காய்கறி எல்லாத்துக்கும் பண்றாங்க. இதுக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சப்சிடி கொடுக்க வாங்குறாங்க இல்லையா? அவங்க ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ண வர்றாங்களா, அவங்க மேல சார்ஜ் பண்றாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் எதாவது எடுக்கிறீங்களா சார்? தேங்க்யூ. இது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் சார். ஒரு சொட்டு நீர் பாசன நிர்வாகம் நிறுவிட்டு அவங்க 3 years வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும் சார். அப்போ பீரியாடிக்கல் ரிப்போர்ட்டும் கொடுக்கணும் அவங்க. சரி, அதை வந்து எந்த ஃபீல்டுக்கு போனாங்க, அதை வந்து விவசாயிகள் அங்க வரலைன்னா, தோட்டத்துக்கிட்ட வரலைன்னா விவசாயிகள் அதை கையெழுத்தே போடக்கூடாது. அவங்க விவசாயிகளோட கையெழுத்து. சரி, அப்படியும் சில ஆளுங்க யாரையோ சில ஏஜென்சி எல்லாம் வர்றது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாம் நம்ம என்ன பீனலைசேஷன், அவங்களுக்கு என்ன பெனல்ட்டி பண்ணுவீங்க?
ஏன்னா அதுக்கு ஏதாவது இருக்கா? இது அதாவது அவங்க அவங்களுடைய ஓவரால் செயல்பாடுகள் பார்ப்பாங்க சார். ஒழுங்கா தரமா சர்வீஸ் வந்து பொருட்களை கொடுத்துருக்காங்களா, நல்ல வேலை பார்க்குதா, அப்பப்போ வந்து அவங்க இந்த ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் வந்து மாசத்துல ஒரு தடவையாவது, ஒரு 2 தடவை போனது, ஒரு தடவையா போன மாதிரியாவது ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் வந்து இல்ல கம்ப்ளைண்ட் டிஸ்ட்ரிக்ட் வரும்போது ஆஃபீஸ்ல தான் ப்ராப்ளம். கம்ப்ளைண்ட் டிஸ்ட்ரிக்ட் வரும்போது தான் ஆஃபீஸ்ல செக் ப்ராப்ளம். பண்ணிட்டு அவங்களுக்குரிய நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க சார். அப்புறம் இப்போ வந்து நிறைய வாட்டர், நிறைய இப்போ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், ஹவுசிங், ஈவன் இதெல்லாம் நிறைய ட்ரைனேஜ் வாட்டர் வருது. இதையெல்லாம் ஏதாவது இரிகேஷன் பண்ணதுக்கு சொட்டு நீர் பாசனத்தில் ஃபில்டர் பண்ற மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா அந்த மாதிரி இப்போ அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அர்பன்ல ஏரியாவில் என்ன பண்றேன்னு தெரியல. ஆத்துல திறந்துடுறாங்க, குளத்துல கொண்டு சேர்த்துறாங்க. உதாரணமா கோயம்புத்தூர்ல நொய்யெல்லாம் அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டா சாயக்கழிவாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த தண்ணியெல்லாம் நம்ம இது சொட்டு நீர் பாசனம் மூலமா ஏதாவது பண்ண முடியுதுக்கு ஏதாவது நம்ம முயற்சி பண்ணியிருக்கோமா? அதை பத்தி ஏதாவது சின்ன வாட்டர் வந்து நீங்க அந்த மாதிரி ரொம்ப கழிவு தண்ணி எல்லாம் வரும்போது அப்படியெல்லாம் நேரடியா பயன்படுத்த முடியாது சார். இப்ப எடுத்துக்காட்டா ஃபேக்டரியில எல்லாம் வந்து நிறைய கழிவு நீர்கள் வருது. அதை வந்து தனியா டேங்க் போட்டு அதை சுத்திகரிப்பு பண்ணி அதை வந்து செடிகளுக்கு பயன்படுத்துற மாதிரி வந்து ரீசைக்கிள் பண்ணி தான் வந்து பயன்படுத்த முடியும். இப்ப உதாரணமா ஒரே ஒரு சின்னது, இப்ப சில மரங்கள்ல அவென்யூ ட்ரீஸ், இந்த தோட்டத்து இந்த ரோட்டு ஓரங்கள்லாம் மரங்கள் வளர்க்குறாங்க. உதாரணமா இந்த இதுல கூட என்ன நம்ம வெஸ்ட் மாம்பலம் நினைக்கிறேன் இந்த சென்னையில அவங்க என்ன பண்றாங்க, அந்த குரூப்பா ஃபார்ம் பண்ணி அந்த வீட்டில் வர்ற தண்ணியெல்லாம் எடுத்து ஏதோ பண்ணி அதை செடிகளை வளர்க்க பயன்படுத்துறாங்க. அது சொட்டு நீர் பாசமா இருக்காது, ஓவரலாக தான் இருக்கும். ஐ மீன் அது ஃப்ளோ இரிகேஷனாக தான் இருக்கும் நேரடியா. அத மாதிரி. ஆனா ஒன்றும் பண்றதுக்கு முடியாது. என்ன சார்? இல்ல சார், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா நல்லது. ஏன்னா நீங்க அது பண்ணலாம் சார், கேக்குற மாதிரி பண்ணலாம். அது இண்டிவிஜுவல் எஃபர்ட் தான். இப்ப கலெக்டிவா செய்யணும், கவர்மெண்ட் செய்யணும்னா அது முடியாது. இப்ப அது வந்து அதை இப்போ நம்ம சென்னையில போகுது இல்லையா, கூவம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் தான். அது என்னைக்கு சரி பண்றது? சரி பண்ணா இல்ல இஸ்ரேல்லாம் ரீசைக்கிள் வாட்டர் தான் ரொம்ப மேஜர். ஏன்னா அவங்க வாட்டர் தண்ணியே கிடையாது, அங்க தண்ணியே கிடையாது. அதனால ரீசைக்கிள் வாட்டர் தான் அங்க. சைக்கிள் தண்ணி எல்லாம் ரீசைக்கிள் தான் பண்றாங்க. ஈவன் 90% ஆஃப் பயன்படுத்திக்கிறோம் சார். கடல்ல இப்ப நம்மளுக்கு குடி தண்ணியா பயன்படுத்துறோம், அதையே ரீசைக்கிள் பண்ணி சுத்திகரிப்பு பண்ணி தானே அனுப்புறாங்க. அப்படி ஏதாவது பண்ணா தான் அதை பயன்படுத்த முடியும் சார். சரி சார், தேங்க்யூ அந்த மாதிரி. ரைட் சார், தேங்க்யூ சார். அது இந்தியால இப்போதைக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில நீங்க சொல்றது சாத்தியம் இல்லை. அது என்னைக்கு அந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றோமோ அன்னைக்கு. இப்ப வந்து வீடுகள்லயோ அல்லது மருத்துவமனையில உள்ள கழிவுகள்லயோ வாழை அல்லது கீரைகள் பல இடங்கள்ல போடுறாங்க. அந்த கீரைகள்ல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அதுவும் இந்த ட்ரேசஸ் ஆஃப் ரெசிடுவல் எஃபெக்ட் செய்யக்கூடிய கெமிக்கல்ஸும் இருக்குது. அதனால அது அவ்வளவு நல்லது இல்லை அப்படிங்கறத இப்போதைக்குள்ள லேட்டஸ்ட் ஸ்டடி. அதனால எல்லாமே அதை கொஞ்சம் தண்ணீரை சரிப்படுத்திக்கிட்டு தான் அதை பயன்படுத்தணுமே ஒழிய அப்படியே பயன்படுத்துறது அவ்வளவு ஏற்புடையது இல்லை. இந்த ஒரு டாபிக் அது வந்து ஏதாவது சுத்தி இந்த பிளான்ட் எல்லாம் போட்டு அதை ஏரேஷன் போட்டு அதை போட்டு இது போட்டு அந்த மாதிரி கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சில ஃபார்ம் எல்லாம் இருக்கு இல்லையா, சிஏஜி ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சார். சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய கார் ஃபேக்டரி, சிஏஜி ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டு பயன்படுத்துறாங்க இல்லையா. ஆமா, சில ஈடிபின் போட்டு அக்ரிகல்ச்சர்ல அந்த அளவுக்கு நம்மளால கொண்டு வர முடியாது இல்லையா. அது ஒரு ஏன்னா வாட்டர் இஸ் தேர் தான் பண்ண முடியும் சார். ஆமா, வாட்டர் இஸ் தேர். சில இடங்கள்ல அப்கோர்ஸ் எல்லாமே இப்ப பூச்செடி, இப்ப திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பூச்செடிக்கு போடுறாங்க, மற்ற காய்கறிக்கெல்லாம் போடுறாங்க. வேர்க்கடலை கூட போட்டிருந்தாங்க. அந்த மதுராந்தகம் தான் நினைக்கிறேன் நான். மதுராந்தகம் பார்த்தேன், செங்கல்பட்டு அந்த பக்கமா ஒரு காலத்துல. அதை இந்த நீங்க போனீங்களா, பிவிசி போட்டு அதுல உள்ள ட்ரிப்பு போட்டு அந்த வீட் கண்ட்ரோல் நல்ல ஈல்டு கிடைக்குங்கிறாங்க. அந்த மாதிரி அது ஒரு அட்வான்ஸ்டு இரிகேஷன் மெத்தட் தான். தேங்க்யூ சார். நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு குமார் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. குமார் சார், உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம் சார். நான் நாகர்கோவில்ல இருந்து பேசுறேன். நான் ஃபார்மர். எங்க இருந்து சார் பேசுறீங்க? நாகர்கோவில். சொல்லுங்க. ஆமா சார். சார், நான் வந்து 1 ஏக்கர்ல வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கிறேன் மானியத்துல, 100% மானியத்துல. ஓகே. வெஞ்சுரி சிஸ்டம்ல நான் வச்சிருக்கிறேன். எனக்கு வந்து அந்த உரம் கொடுக்குற அளவு ஒரு கிலோ அந்த தண்ணியில கரைய உரம் கடையில கிடைக்குது.
அதுல வந்து எவ்வளவு தண்ணியில எத்தனை கிலோ உரம் கரைக்கணுங்கிற சிஸ்டம் தெரியல. அதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா சார்? ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் வச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு தண்ணியில எவ்வளவு உரம் கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு. வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் வந்து நாம அது அந்த குவான்டிஃபை பண்ண முடிந்தால் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஃபெர்டிலைசர் என்ன கிரேட்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துறேன் சார். என் நம்பர் கொடுத்துறேன். நீங்க திரு குமார் சிவகுமார் சாரோட நம்பர் தர்றேன், நீங்க அவரை நேரடியாக கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்ட் பண்ணி தகவல் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கைசிசிஎல் சொல்றீங்களா சார்? ஆசிட் கைசிசிஎல் ஆசிட் அது நார்மலா எங்க சார் கிடைக்கும்? எந்த மாதிரி கடைகள்ல கிடைக்கும்? கெமிக்கல்ஸ் விக்கிற ஏரியான்னு ஒண்ணு இருக்கு சார். கெமிக்கல் ஸ்டோர்ஸ் எல்லா இடமும் கிடைக்கும். லேப் கெமிக்கல்னு விற்கக்கூடிய ஏரியா இருக்கு. சரி சார், அங்கதான் வாங்க முடியும். திருநெல்வேலியில இந்த திருச்செந்தூர் ரோடு அதுல அந்த சித்தா ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க கொஞ்சம் பேர், அது பக்கத்துல இருக்குது ஒரு சயின்டிபிக் கெமிக்கல்ஸ் ஸ்டோர் ஒண்ணு இருக்குது. இத மாதிரி கடைகள்ல கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. மூர்த்தி திருப்பியும் பேச வந்திருக்கிறாரு. அந்த டியூப் பிளாக் கலர் டியூப் வந்து கிளியர் பண்றதுக்கு டைலூட்டட் HCl யூஸ் பண்ண சொல்றீங்க. ஸோ அது யூஸ் பண்ற டைம்ல நம்ம அந்த ஃபைனல் எண்ட் வால்வை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அதை உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த டைம்ல அந்த இன்லைன் அல்லது ஆன்லைன் அந்த ட்ரிப்பர் வந்து ஓப்பன்ல தானே சார் இருக்கும். அது எப்படினாலும் அந்த டைலூட்டட் HCl வெளியே வந்துட்டு ரொம்ப மைல்டு கான்சன்ட்ரேஷன்ல ஒன்றும் கிராப் ஒன்றும் பாதிக்காது சார். ஓகே, நம்ம ஆல்கை அந்த சால்ட்டை கரைக்கிறதுக்கு மட்டும்தான் அதை உள்ள பைப்ல நிறுத்துறோம். மண்ணுல லேசா இந்த ட்ரிப்பர்ல வடிஞ்சு கீழே எதுவானாலும் கிராப்புக்கு ஒன்றும் டேமேஜ் எல்லாம் ரொம்ப இருக்காது சார். ஓகே. ஸோ அது அந்த ரூட்டோட அந்த எண்ட் பாயிண்ட் வந்து கரெக்ட் பண்ணாது, அது டேமேஜ் பண்ணாது. இல்ல நீங்க ரூட்டோட அப்படியே செடியை ஒட்டி எந்த ட்ரிப்பரும் போட மாட்டோமே நம்ம. ஓகே. ஸோ ரூட்டோட எண்ட் அது அப்போ எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது, அப்படிதானா? பண்ணாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி மூர்த்தி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. ரெட்டிப்பு லாபம் தரும் நுண்ணீர் பாசனம், ட்ரிப் பாசனம் அப்படிங்கிறது அனைவரும் அறிவோம். அந்த நுண்ணீர் பாசனத்துல என்னென்ன வகைகள் இருக்கின்றன, அது எவ்வாறு பயன்படுகிறது, அதனால் உள்ள லாபங்கள் என்ன, எவ்வளவு ஏரியாவை நாம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அல்லது எவ்வளவு தண்ணீரை மிச்சப்படுத்தலாம் போன்ற தகவல்களை தாங்கி வந்தது இன்றைய நிகழ்ச்சி. அருமையான தகவல், நல்ல தகவல். பொதுவாக இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த தகவல்கள் அதிகமாக கிடைக்கும். நமது தோட்டக்கலை துறையிலிருந்து உதவி இயக்குனர் அவர்கள் இந்த தகவல்களை நமக்கு வழங்கியது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வழங்கிய திரு சிவகுமார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி. சிவகுமார் ரொம்ப நாளைக்கு பிறகு நிகழ்ச்சி வழங்கி இருக்கிறாரு. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் குறிப்பாக பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு பல தகவல்கள் அனைவருக்கும் சென்று சேர உதவிய அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார்.